வாங்க சமையல் பழகலாம். இப்போ நம்ம முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் முட்டை குழம்புக்கு தேங்காயை நல்லா வறுத்துக்கிட்டு கொஞ்சம் சோப்பில் 2 பிறகு உள்ளியும் தக்காளியும் நான் வசக்குதேன். ஏன்னாக்கி உள்ளியும் தக்காளியும் பச்சையாக அரைச்சா அது கொஞ்சம் பச்சை வாடை அடித்தது போல் எனக்கு தெரியும். அதனால் நான் வசக்கி அதை ஆற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பருப்பு துவரம் பருப்பு நம்ம குழம்புக்கு வைப்போம்ல அந்த பருப்பை ஊற போட்டு நான் அதை வச்சிருந்தேன். அதையும் முட்டையை ஊற்றி நல்லா கலக்கிட்டு ஒரு 4 வத்தல் போட்டு அந்த பருப்பை அரைக்கணும், உப்பும் போட்டு அரைக்கணும். அரைச்சி அதை ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வசக்கி வச்சதை தேங்காய் உள்ளி தக்காளி வசக்கி வச்சுருந்தாலும் அதை அரைச்சி வச்சுக்கிட்டு உள்ளி வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வசங்கணும். இது வசங்கினதும் இதில் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடி இதுவும் போட்டு நல்லா வசக்கிட்டு அதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றணும். ஊற்றிக்கிட்டு இதை நல்லா குழம்பு நம்ம கரெக்டாக கட்டியாக்கி நம்ம இறக்கணும். அப்படிங்கிற சமயத்தில் முட்டையை ஆம்லேட் போட்டு வச்சுருக்கோம்ல அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதில் போட்டுக்கிட்டு லைட்டாக கொஞ்சோல எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றி நம்ம இறக்கிடணும். வசக்கச்சில் உப்பு எல்லாம் போடணும். நம்ம உள்ளி வெள்ளைக்கூடலாம் வசக்கோம்ல போடணும். இறக்கச்சில் கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றி அந்தால இறக்கிட வேண்டியதுதான். குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அந்த பருப்பு போட்டு